எல்லாருக்கும் வணக்கம். நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2 இல்லனா குரூப் 4 தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் உங்க ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே உதவியா இருக்க போகுது. உங்க எக்ஸாம்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க ரெடியா? சரி வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்க நினைவுல நிக்கிற மாதிரி தெளிவா பாத்துரலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக்ஸ் இதெல்லாம் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு பார்க்கும்போது தகவல்களை வகைப்படுத்தி ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. எக்ஸாம் அப்போ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, முதல்ல சுற்றுச்சூழல் மற்றும் எரிசக்தி சம்பந்தமான நியூஸ் பார்க்கலாம். இதுல ஒரு தேசிய அளவிலான கொள்கையையும் தமிழ்நாட்டோட சம்பந்தப்பட்டு ஒரு முக்கியமான ஆய்வு பற்றியும் சேர்த்து பார்க்க போறோம். சூழலியல் சம்பந்தமான கேள்விகளுக்கு இது ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த 60% இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இது இந்தியா 2035க்குள்ள அடைய வேண்டிய ஒரு மிகப்பெரிய இலக்கு. அதாவது நம்ம நாட்டுல உற்பத்தியாகிற மொத்த மின்சாரத்துல 60% புதைப்படிவமற்ற எரிசக்தி மூலமா, அதாவது சூரிய சக்தி, காற்றாலை மாதிரியான கிளீன் எனர்ஜி மூலமா வரணும்னு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. பாருங்க, இந்த ஸ்லைட் ரொம்ப முக்கியம். 60% தூய்மையான எரிசக்தி இலக்கு ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் 2005ல் இருந்ததை விட கார்பன் உமிழ்வை 47% குறைக்கணும்னு ஒரு இலக்கும் இருக்கு. இந்த ரெண்டு இலக்குமே ஒன்னோட ஒன்னு ரொம்ப நெருங்கிய தொடர்புடையது. இப்ப பார்க்க போற இந்த எண் ஒரு எச்சரிக்கை மாதிரி. நம்ம காவிரி ஆற்றின் நீர்வரத்துல ஏற்பட போற ஒரு சரிவை இது காட்டுது. ஐஐடி காந்திநகர் செஞ்ச ஒரு ஆய்வின்படி கிளைமேட் சேஞ்ச் காரணமா அடுத்த 25 வருஷத்துல காவிரியோட நீர்வரத்து 3% வரைக்கும் குறைய வாய்ப்பிருக்காம். இது தமிழ்நாடு கர்நாடகா இடையிலான நீர் பங்கீட்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். விவசாயம், குடிநீர்னு பல விஷயங்கள் இதனால பாதிக்கப்படலாம். அடுத்து மத்திய அரசாங்கத்தோட சில ரொம்ப முக்கியமான புது திட்டங்களை பத்தி பார்க்க போறோம். இதுல வர்ற ஒவ்வொரு திட்டமுமே ஒரு கேள்விக்கான பதிலா இருக்கலாம். சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த டேபிள் ஒரு சூப்பரான எக்ஸாம் நோட்ஸ் மாதிரி. உடான் திட்டம், அதாவது உடே தேஷ் கா ஆம் நாகரிக், சாதாரண மக்களும் விமானத்துல பயணிக்கணும்ன்ற நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது. அடுத்து IVFRT திட்டம். இது இமிகிரேஷன் மற்றும் வீசா தொடர்பான விஷயங்களை டிஜிட்டல் ஆக்கிறதுக்கானது. இந்த திட்டங்களோட விரிவாக்கம், பட்ஜெட், காலக்கெடு எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏற்றுமதி மையங்களாக மாவட்டங்கள். இந்த திட்டம் ஒவ்வொரு மாவட்டத்தோட ஸ்பெஷல் தயாரிப்புகளை உலக சந்தைக்கு கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சி. உதாரணத்துக்கு காஞ்சிபுரம் பட்டு, தஞ்சாவூர் தட்டு, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாம். இதனால உள்ளூர் பொருளாதாரம் நல்லா வளரும் இல்லையா? இப்போ நாம பார்க்க போற செக்ஷன் ரொம்பவே முக்கியம். இதிலிருந்து நேரடியா கேள்விகள் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் கொடுங்க. இதுல பாருங்க, தேசிய பல்லுயிர் ஆணையத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம சென்னையில இருக்கு. இது டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதே மாதிரி பர்பிள் டே, அதாவது மார்ச் 26, இது வலிப்பு நோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக அனுசரிக்கப்படுது. சரி, கடைசியா கலாச்சாரம் மற்றும் விளையாட்டுத் துறையில நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை வேகமா பாத்திரலாம். பேங்காக்ல நடந்த ஆசிய கோப்பை வில்வித்த போட்டியில இந்தியாவுக்கு 2 வெண்கல பதக்கம் கிடைச்சிருக்கு. தமிழ் இலக்கிய உலகத்துல ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. எழுத்தாளர் ஜெயமோகன் வாழும் தமிழ் அப்படின்னு ஒரு ₹1 கோடி பரிசு தொகையோட ஒரு புதிய இலக்கிய விருதை அறிவிச்சிருக்காரு. சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்க ஞாபகத்துல இருக்கா? வாங்க ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணி பார்க்கலாம். நீங்க எவ்வளவு தூரம் கவனிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, யோசிச்ச பதில் சொல்லுங்க. சூப்பர்! சரியான பதில் சென்னை. சரியா சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த கேள்வி இந்தியாவின் தூய்மையான எரிசக்தி இலக்கு சம்பந்தப்பட்டது. என்ன பதில்? கரெக்ட், 60%. உங்க நினைவாற்றல் சூப்பரா இருக்கு. அடுத்த கேள்விக்கு போலாமா? IVFRT திட்டம் பற்றி பார்த்தோம் இல்லையா? அதோட முக்கியமான வேலை என்ன? ஆமா, குடியேற்றம் மற்றும் வீசா தொடர்பான விஷயங்களை நவீனப்படுத்துறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். இதனால வெளிநாடு போறவங்களுக்கு நடைமுறைகள் ரொம்ப சுலபமாகும். கடைசி கேள்வி, தேசிய பல்லுயிர் ஆணையம் எந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது? அந்த சட்டம் எந்த வருஷம் வந்தது? அருமை, சரியான பதில் 2002. இன்னைக்கு நாம பார்த்த இந்த எல்லா தகவல்களும் உங்க தேர்வுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். குறிப்பா அந்த எரிசக்தி இலக்குகள், காவிரி நீர் பிரச்சனை, புதுசா வந்த திட்டங்கள், அப்புறம் முக்கிய தினங்கள், இதெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இன்னைக்கு நாம பார்த்த டாபிக்ஸ்ல ஏதோ உங்க எக்ஸாம்ல வர அதிக வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க தேர்வுக்கான தயாரிப்புக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த பகுதியில சந்திப்போம்.